ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வீட்டிலே எப்போவே அரைச்சி வச்ச முறுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். முறுக்கு மாவு இப்போது நம்ம அதுக்கு சுடு தண்ணி வச்சு மாவை பிசையணும். அதனால் கேஸ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் சுடு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கணும். இப்போது அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகம். இது கூட எள் சேர்த்தா நல்லா இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிறதுனால இதை வச்சு செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி நல்லா வருதான்னு. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இன்னும் தேவையான கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போதைக்கு கொஞ்சமாக இருக்குது, அதனால் தேவைப்படுறதால சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி எடுத்து நல்லா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி பதத்துக்கு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த அளவு பிசையணும். இப்போ பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் ஒரு ஓரமாக வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும் மாவை. அதுக்கப்புறம் முறுக்கு குழாய் இருக்குல்ல, அதில் சைட்லலாம் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இப்போ மாவு அது உள்ளே போட்டு வச்சுக்கணும் கரெக்டாக. இப்போது ஒரு ஜல்லி கரண்டி எடுத்து அது பின்னாடி ஆயில் அப்ளை பண்ணி இப்போ முறுக்கு பிழைஞ்சா இப்படி தான் வரும். எப்படி வருது பார்த்தீங்களா? எனக்கு ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால வரல, அதனால் கையில் எப்படியோ செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போது எண்ணெயில் போட்டுடலாமா? இப்போ பாருங்கள் எப்படி வருது. இப்போது சுவையான முறுக்கு ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு.